அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நாளைய தினம் புதன்கிழமை ஆடி பௌர்ணமி 29/7/2026 அன்று மாலை ஒரு 7 மணிக்கு மேலே நாம் நம் வீடுகளில் செய்ய வேண்டிய மிக சக்தி வாய்ந்த ஒரு குலதெய்வ வழிபாடு. பொதுவாகவே பௌர்ணமி நாளில் நம்ம குலதெய்வ வழிபாடை செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதிலும் நாளை ஆடி பௌர்ணமி, அதனால் யாருமே தவற விடக்கூடாது. உங்களுடைய குலதெய்வத்தை நாளைய தினம் அந்த நிலவு வானத்தில் பிரகாசமாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் உங்களுடைய குலதெய்வத்தோட பெயரை நீங்கள் குறைந்தபட்சம் ஒரு 21 முறையோ அல்லது ஒரு 108 முறையோ நீங்கள் உச்சரிக்கணும். அதை நம்ம எப்படி செய்யணும்? குலதெய்வத்திற்கென்று ஒரு தனியாக ஒரு தீபம் ஒன்று ஏற்றி குலதெய்வத்தை அதில் ஆவாகனம் செய்து குலதெய்வத்தை வசியம் செய்யக்கூடிய சில பொருட்களை அதில் பயன்படுத்த போகிறோம். அதனால் எல்லாருமே நாளைக்கு இதை நீங்கள் செய்யுங்க. உங்களுடைய குலதெய்வம் ஆண் தெய்வமாக இருந்தாலும் சரி அல்லது பெண் தெய்வமாக இருந்தாலும் சரி, நாளைய தினம் இந்த வழிபாடை நீங்கள் அவசியம் செய்யணும். தீபம் அப்படிங்கிறது அனைத்து தெய்வங்களுக்கும் உகந்தது தான். அதனால் இதை நான் எங்களுடைய குலதெய்வம் ஆண், நாங்கள் இதை செய்யலாமா அப்படின்னு கேட்காதீங்க. எல்லாருமே இதை நீங்கள் தாராளமாக நாளை செய்யலாம். யார் ஒருத்தவங்க பௌர்ணமி தினத்தில் உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு நேரில் போகிறாங்களோ அல்லது வீட்டிலேயே எளிய முறையில் வழிபாடு செய்கிறாங்களோ அவங்க வீட்டில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். உங்கள் முன்னோர்கள் குலதெய்வத்தை வழிபாடு செய்யலைனா கூட நீங்கள் தொடர்ந்து பௌர்ணமி தினத்தில் இந்த குலதெய்வ வழிபாடு செஞ்சிங்கன்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள், தடைகள், சிக்கல்கள் எல்லாமே தானாக ஒவ்வொன்றாக விலகும். அதே போல் வீட்டில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் எல்லாமே தடையில்லாமல் நடக்கும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும். ஏன்னா வீட்டில் எதிர்மறை ஆற்றல்களை எல்லாம் இந்த பௌர்ணமி குலதெய்வ வழிபாடு நீக்கிடும். முழுவதுமாக நேர்மறை அதிர்வுகள் மட்டுமே நிறைந்திருக்கும். ஸோ மாதத்தில் ஒரு நாள் இந்த பௌர்ணமி அமாவாசை தினத்தை யாருமே தவற விடாதீங்க. அதிலும் சக்தியின் ஆட்சி நடைபெறக்கூடிய இந்த ஆடி மாதத்தில் அவசியம் குலதெய்வத்திற்கு இந்த ஒரு வழிபாட்டை செய்து அவங்களுடைய நாமத்தை உச்சரித்து உங்களுடைய வேண்டுதலை கேளுங்க. பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லாருமே ஓம் சக்தி அப்படிங்கிறத கமெண்ட்டில் டைப் பண்ணுங்க. ஒவ்வொரு மாத பௌர்ணமியிலையும் நான் இந்த குலதெய்வ வழிபாடு உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். பட் நிறைய பேர் மிஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால் நான் திரும்பவும் இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இப்போது நம்ம சில கூடுதல் பொருட்களையும் நம்ம இந்த ஆடி பௌர்ணமிக்கு நம்ம சேர்க்க போகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, மிக சக்தி வாய்ந்த ஒரு நேரம், மிக சக்தி வாய்ந்த அதிர்வுகள் நமக்குள்ளர இறங்க போகுது. குலதெய்வத்தோட அருள் நமக்கு நம் குடும்பத்துக்கும் பரிபூர்ணமாக கிடைக்க போகிறது. குலதெய்வமே உங்கள் வீட்டில் இல்லைனாலும் இப்போ இந்த கலசம் அமைத்து குலதெய்வத்தை ஆவாகனம் பண்ணிவிட்டு நான் சொல்லக்கூடிய ஒரு அந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள். எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் குலதெய்வம் உங்கள் வீட்டு படி ஏறி வந்தே தீரும். ஸோ நான் இந்த மாதிரி ஜெர்மன் சில்வர் தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் பித்தளையோ செம்போ அல்லது வெள்ளியோ எடுத்துக்கலாம், மண்ணு கூட எடுத்துக்கலாம். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மட்டும் வேண்டாம். கீழே மனை இருந்தால் மனை வைங்க. நான் கீழேயும் ஒரு தட்டு வச்சுருக்கிறேன். ஸோ தட்டுக்கு மேலே நீங்கள் இந்த மாதிரி ஒரு சொம்பை வச்சுடுங்க. இப்போ இந்த சொம்பில் நம்ம பொட்டு வைக்க போகிறோம். 1 பொட்டோ 3 பொட்டோ அதை மாதிரி நம்ம வைக்கலாம். ஸோ அந்த பொட்டு வைப்பதற்கு நாம் பயன்படுத்த வேண்டிய மிக முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அரகஜா. சரிங்களா? இந்த அரகஜா அவ்வளோ சக்தி வாய்ந்தது குலதெய்வ வழிபாடில். ஸோ நம்ம இந்த அரகஜா மைய வச்சுட்டு அதற்கு மேலே மஞ்சள் குங்குமம் வைக்க போகிறோம். இதனுடைய வாசனை வரணும். இந்த குலதெய்வ சொம்புலேருந்து இந்த வாசனை வரணும். ஸோ இப்போ நம்ம இதை வச்சிடலாங்க. இந்த சொம்பில் இப்போ நான் அரகஜா பொட்டு வச்சுட்டேன். இதற்கு மேலே நம்ம மஞ்சள் குங்குமம் வச்சிடலாம். நீங்கள் 1 பொட்டும் வைக்கலாம், 3 பொட்டும் வைக்கலாம். இப்போ நம்ம வச்சுட்டு என்ன பொருள் போடணும்னு பார்த்துடலாம். இந்த ஒரு வழிபாட்டை சுத்தபத்தமாக இருப்பவர்கள் மட்டும்தான் செய்யணுங்க. தீட்டு காலங்களில் இருக்கக்கூடிய பெண்களோ அல்லது தெரியாமல் நாங்கள் அசைவம் சாப்பிட்டோம் அப்படிங்கிறவங்க தயவு செஞ்சு செய்யாதீங்க. அது நமக்கு பாவத்தை தான் கொண்டு கொடுக்கும். இதுக்குள்ளார கலசத்துக்குள்ளார நம்ம போட வேண்டிய பொருட்கள் இதெல்லாம் நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு தண்ணீர். நீங்கள் தண்ணீரும் எடுத்துக்கலாம் அல்லது பன்னீரும் எடுத்துக்கலாம், அல்லது தண்ணீர் கொஞ்சம் பன்னீர் கொஞ்சம் எடுத்துக்கலாம். அதற்கப்புறம் முக்கியமான பொருட்கள் அப்படின்னு பார்த்தோன்னா மஞ்சள், குங்குமம், சந்தன பவுடரு, அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம், 1 ரூபாய் நாணயம், உதிரி பூக்கள், 1 கிராம்பு, 1 ஏலக்காய் தண்ணியோடு சேர்த்து
வந்து நமக்கு 9 பொருட்கள் வந்துடும் கணக்கு. நான் வந்து பன்னீர் சேர்க்கலை. ஸோ நீங்கள் இதை தவிர என்ன வேணாலும் நீங்கள், இப்போ நிறைய பேர் ஜாதிக்காய் போடுவாங்க, மாசிக்காய் போடுவாங்க, ஜவ்வாது போடுவாங்க, நீங்கள் அதெல்லாம் போட்டுக்கலாம். ஆனால் எண்ணிக்கை வந்து மொத்தமாக எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒற்றைப்படையில் இருக்கணும். இதை எந்த நேரத்தில் நீங்கள் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலா ஒளி வந்து ரொம்ப நல்லா பிரகாசமாக இருக்கும்பொழுது, நிலவு நல்லா பிரகாசமாக இருக்கணும், அந்த நேரத்தில் நீங்கள் செய்யலாம். நான் கோயிலுக்கு போயிடுவேங்க, நான் வந்து ஒரு 9 மணிக்கு செய்யலாமா அல்லது 10 மணிக்கு செய்யலாமான்னா நீங்கள் தாராளமாக செய்யலாம். அல்லது இதை நீங்கள் செஞ்சுட்டு கூட கோவிலுக்கு போகலாம், ஒன்றும் தவறு கிடையாது. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து மஞ்சள், குங்குமம் எல்லாத்தையுமே நம்ம போட்டுடலாம். இதை நீங்கள் செய்யும் பொழுது நல்ல முகம் கை கால்லாம் அலம்பிட்டு நல்ல பட்டாடை உடுத்தி கைகள்லாம் வளையல் போட்டு நெற்றி வகுட்டில் குங்குமம் வச்சு உங்களை நல்லா நீங்கள் அலங்கரிச்சுக்கோங்க. அலங்கரிச்சுட்டு இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்கள் மனசே அப்படி ஒரு நிறைவானதாக இருக்குங்க. ஸோ யாருமே இதை தவற விட்டுடாதீங்க. இப்போ ஆண் குலதெய்வமாக இருந்ததுன்னா சில பேர் வந்து மஞ்சள் குங்குமம் வேண்டாம், நாங்கள் விபூதி போடுவோம் அப்படின்றாங்க. ஸோ நீங்கள் விபூதியும் சேர்த்துக்கலாம். உங்களுடைய பழக்கம் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க. ஸோ இப்போ நம்ம எல்லாமே வச்சாச்சு. இப்போ இதற்கு மேலே ஒரு தட்டு வந்து நம்ம வைக்கணும். நான் இந்த தட்டே பயன்படுத்திக்கிறேன். ஸோ இந்த தட்டே நம்ம பயன்படுத்திக்கலாம். இதை நீங்கள் செய்யும் பொழுது அவசியம் நெய்வேத்தியம் ஏதாவது வைக்கணுங்க. உங்களால் முடிஞ்சால் சர்க்கரை பொங்கலோ பால் பாயாசமோ செய்யுங்க. அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு கேசரி செஞ்சு வைங்க. இல்லைங்க அதுவும் முடியாதுன்னா 2 வாழைப்பழம், வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் மட்டும் வச்சு கூட நீங்கள் இதை செய்யலாம். நெய்வேத்தியம் இல்லாமல் குலதெய்வத்தை நம்ம ஆவாகனம் செய்யக்கூடாது. ஸோ குலதெய்வம் வந்து பசியோடு வரும், அதை சாப்பிட்றதுக்கு அட்லீஸ்ட் ஒரு டம்ளர் பால் ஏதாவது ஒன்று நீங்கள் அவசியம் வைக்கணுங்க. இப்போது இந்த தட்டுக்கு மேலே நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய வேப்பிலை இலைகளை நம்ம வைக்கணுங்க. ஸோ இது அவசியம் எல்லாருமே நாளைக்கு வையுங்க. ஏன்னா வேப்பிலை மரம் எங்கே பார்த்தாலும் கிடைக்கும். ஆனால் இருந்தாலும் நீங்கள் சூரியன் மறைஞ்சதுக்கப்புறம் வேப்பிலையெல்லாம் போய் பறிக்காதீங்க, முன்கூட்டியே பறித்து வச்சுக்கோங்க. இல்லை இன்றைக்கி நான் பறித்து வைக்கலாமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு கிடைக்காது அப்படிங்கிறவங்க பறித்து நீங்கள் உங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம். இந்த கலசத்தை நீங்கள் எப்படி வேணாலும் அலங்காரம் பண்ணலாங்க. இப்போ என்கிட்ட இந்த ஒரு பாவாடை இருக்குது. ஸோ இந்த பாவாடை கூட நீங்கள் கட்டிக்கலாம், நிறைய ஜுவல்ஸ் எல்லாம் போடலாம். எப்படி வேணாலும் இதை ஒரு அம்மனாக பாவித்து எப்படி நீங்கள் வரலட்சுமி விரதத்துக்கு அலங்காரம் செய்வீங்களோ அதே போலவே நீங்கள் அலங்காரம் செய்யுங்க. பெண் தெய்வமாக இருந்தால் இதெல்லாம் செய்யலாம், ஆண் தெய்வமாக இருந்தால் நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஸோ அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பாவாடையும் கட்டிடலாங்க. இதற்கு மேலே ஒரு அகலில் நம்ம அச்சதையை வச்சு அதற்கு மேலே நம்ம நல்லெண்ணெய் விட்டு ஒரு தீபம் ஏற்றிடலாங்க. ஸோ நம்ம அழகாக தீபம் ஏற்றியாச்சு. இதை ஏற்றிட்டு நீங்கள் பால் சாம்பிராணி உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா அவசியம் சாம்பிராணி போடுங்க. நான் இப்போ டெமோ பர்பஸ் அப்படிங்கிறதால நான் சாம்பிராணி போடலை. ஏன்னா நான் தேங்காய் சிரட்டை வச்சு தான் போடுவேன். அது கொஞ்சம் டைம் எடுக்கும், எனக்கு வீடு ஃபுல்லாக நான் காமிக்கணும். ஸோ நீங்கள் வந்து பால் சாம்பிராணி போடுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் நிறைய கம்ப்யூட்டர் சாம்பிராணியாவது நீங்கள் ஏற்றி வைங்க. சரிங்களா? இதை மட்டும் நீங்கள் செஞ்சுட்டு குங்குமத்தாலேயோ அல்லது மலர்களாலேயோ அம்பாளுக்கு நீங்கள் அவங்க பேரை சொல்லி, குலதெய்வத்தோட பேரை சொல்லி நீங்கள் அர்ச்சனை செய்யுங்க. அப்படி இல்லைன்னா வெறும்னேவாவது அமர்ந்து நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை மனதார நினைத்து உங்களுடைய குலத்தையும் உங்களுடைய வம்சத்தையும் வந்து ரொம்ப பாதுகாப்பாக காவல் தெய்வமாக இருந்து வழி நடத்தணும் அப்படிங்கிறத நீங்கள் வேண்டிக்கோங்க. சரிங்களா? இதை மட்டும்தான் நீங்கள் செய்யணும். மறுநாள் இப்போ நம்ம புதன்கிழமை பண்ணுறோன்னா வியாழக்கிழமை நீங்கள் இந்த தண்ணீரெல்லாம் எடுத்து வீடு முழுக்க தெளிக்கலாம், குளிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம், வண்டி வாகனங்கள் மேலே தெளிக்கலாம், செடி கொடிகள் மேலே தெளிக்கலாம். இந்த அச்சதையை பறவைகளுக்கு உணவாக வச்சிடலாம். வேப்பிலையை நீங்கள் பயன்படுத்துகிறதாக இருந்தால் அதை காய வச்சு பொடி செஞ்சு நம்ம சாம்பிராணி போடுறதுக்கு பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லை எனக்கு அவ்வளோலாம் டைம் இல்லைன்னா நீங்கள் கால்படாத இடத்துல எடுத்து போட்டுடுங்க. இதை மட்டும் நீங்கள் செய்யுங்க. குலதெய்வத்தோட பெயரை வந்து நீங்கள் உச்சரிப்பது அவசியம். இப்போ குலதெய்வமே எங்கள் வீட்டில் இல்லை, அவங்க வரணும், எங்கள் கூட வந்து இருக்கணும் அப்படிங்கிறவங்க இந்த ஒரு பாடலையும் இந்த தீபம் ஏற்றி வச்சுட்டு நீங்கள் பாடுங்கங்க. நம்ம வீட்டுக்குள்ளார வராத குலதெய்வத்தையும் நாம் அழைப்பதற்கு இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்கலாங்க. ஓம் என் குலதெய்வம் வர வர, ஓம் வம் வம் உம் உம் என் படி ஏறி வா வா என் குலதெய்வமே. ஸோ நாளைக்கு அவசியம் இதை பண்ணுங்க. எல்லாருமே ஓம்
சக்தி அப்படிங்கிறத கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.